ஹைடா செல்லக்குட்டீஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தியாகியோட பார்ட் 5 தான். போன வீடியோ என்ன நடந்திருக்குன்னா, லைக் வந்து அவங்க தியாகோட அம்மாவுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, லைக் இந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வளர்ந்துருக்கேன். அண்டு அவர் எப்படி நடந்துக்கிட்டார், லைக் தியாகோட அப்பா என்ன நடந்துக்கிட்டாரு, அண்டு தியாங்க இந்த மாதிரி அடித்து வளர்த்துருக்கேன்னா இந்த மாதிரி பிஸ்னஸை சேர்க்கறதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் மேரேஜ் கூட இது மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா ரொம்ப ஷாக்கில் இருந்திருப்பாங்க. இதோட விட்டுருப்பேன். ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேளை பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் சத்தம் கேட்குது அண்டு என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னா ஐம் ஸோ ரியலி சாரிடா. அண்ட் டோன்ட் அடிக்ஷன் டு த ஃபன் ஃபிக்ஷன்டா, ஏன்னா இதெல்லாம் அவ்வளோலாம் இல்லை. அண்ட் ஹெட்செட் கேட்டுக்கோங்க. அண்டு இது 18+ கண்டென்ட், ஸோ அதனால் ஹெட்செட் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஃபீல் பண்ணியும் கேட்க முடியும். ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்னென்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, லைக் சுகா நீ சொல்கிறது கரெக்ட் தான், நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. அவங்க அப்பா வந்து ரியலி நிறைய ட்ரக் டீலெல்லாம் வச்சுருந்தா இருந்தாங்க. இந்த மாதிரி நான் ஒரு தடவை இந்த மாதிரி பார்த்து நான் மாட்டிட்டேனால அப்போவே என்னை வார்னிங் கொடுத்தாங்க. லைக் நீ இந்த மாதிரி யார்ட்டா சொன்னேன்னா உங்கள் உயிர் போயிடும்னு என்னை மிரட்டினார். அப்போலேருந்து நான் எதுவுமே சொல்லலை. அப்போ தாயான் கூட பிறக்கலன்னு தான் நினைக்கிறேன். என்னை நீங்கள் நலிக்கலாம், 16 இயர்ஸ் ஆனால் இல்லை, என்னை கல்யாணத்து பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இது மாதிரி தான் பண்ணியிருந்தார். அண்டு நீங்கள் அவர் கையிலேருந்து எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போகல, இன்னும் ஒரு பொருள் இருக்குது, ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, அது டீட்டெயில்டாக எல்லாம் இருக்குது. நான் எதுக்கு நான் இது கொடுக்குறேன்னா, என்னோடய வாழ்க்கை பிரச்சனையோட இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க உயிரோடு இருக்கிறது ரொம்ப தப்பு. இவர்கிட்ட நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, நிறைய டீலர் இருக்காங்க. இந்த மாதிரி வேறு நாட்டில் கூட நடக்குது. மலேசியா, தாய்லாந்து அண்டு ஜப்பான், USA கூட நடக்குது. அவர்கிட்ட இருந்து கூட கான்டாக்ட் வச்சுருக்காரு. அண்டு உங்கள் அப்பா கூட வச்சுருந்தாங்க. பட் ஆனால் ஒரு சின்ன டீல்னால் இல்லை, நீ சொன்னீங்க சின்ன டீல்னால் தயாங்கோட அப்பா எங்கள் அப்பாவை கொண்டது அப்படிலாம் இல்லை. ரியலி சொன்னால் அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இவரோட அப்பா தான் உன் அப்பாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண வச்சது. ஸ்டார்டிங்லேருந்தே அவருக்கு இந்த மாதிரி பிடிக்கல, இருந்தாலும் பண்ண வச்சார். ஆனால் தான் இது ரொம்ப பெரிய பிக் டீல். இது போயிடுச்சுன்னா ரொம்ப க்ரைம், ரொம்ப இல்லீகலான ஒரு வேலையை உங்கள் அப்பா கொடுத்தாரு. அதை அவரால் பண்ண முடியல. ஆனால் தான் இந்த ஆர்கியூமெண்ட் அந்த டைமில் நான் இருந்தேன். என்னால் எதுவும் பேச முடியாது. உங்கள் அம்மா கூட இருந்தாங்க, என் கண்ணு முன்னாடி தான் கொலை பண்ணாங்க. பட் ஆனால் எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் எட்டையோ சொல்லிடாத, இல்லை நீயும் செத்துருவேன்னாங்க. எவனுக்கு இருந்தாலும் புருஷனை மாட்டி ஒருத்தோட லைஃப் தானே முக்கியம். அதனால தான் நான் சொல்லலை. இரு நான் பென்ட்ரைவ் வேணால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இதான் தயான் கேட்குறான், ஐயோ நம்ம அப்பா இப்படி இருக்கிறவனை நம்ம போய் அப்படி அடிச்சிருந்தானே, ஐயோ ஒரு தடவை எனக்கு கையில் கிடச்சா செருப்பை பேதி அடிக்கணும்னு தோணுதே, ஐயோ சுகா கிட்ட கேட்டு அடிக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இங்கே பென்ட்ரைவெலாம் கொடுத்துட்றாங்க. இந்த பென்ட்ரைவ் தான், இதோட பாஸ்வேர்டெலாம் தெரியாது. இதில் பாஸ்வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் இது 10 தடவை டைப் பண்ணுவார். லைக் ஒரே விஷயத்த 10 தடவை டைப் பண்ணால் தான் அது வருது. நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். பட் நான் அந்த பாஸ்வேர்டோட வேர்டு நான் மறந்துட்டேன். அண்ட் அவரோட வாய்ஸ் வேர்டும் இருக்குது. நெக்ஸ்ட் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட், ஐ பிரிண்ட் அண்ட் ஐ பாஸ்வேர்டு அண்ட் வந்து வேறு எதுவும் இருந்துச்சு. அவரோட ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பேப்பர் எடுத்து பார்த்து அதுலேருந்து எடுத்து போடுறாரு. அந்த பேப்பர் நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஆனால் அதில் வந்து டேஷாக தான் இருக்குது. நிறைய வேர்ட்ஸ் நிறைய லைனில் டேஷாக போட்டிருக்காங்க. அந்த ஐண்டை வச்சு தான் அவர் போடுவார். இது அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரும் கொடுக்குறாங்க. பார்த்தா அவ்வளோ கஷ்டமான ஒரு பாஸ்வேர்ட்லாம் போட்டிருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது வந்து தயாங்க அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. அது வந்து வேறு மொழியில் மாதிரியே இருக்குது. என்னது இது இப்படி இருக்கேன்னு தாயாங்கும் சுகாக்கும் ஒரு டவுட் வருது. இங்கே வந்து
சுகா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, சரி உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேங்களா? இங்கே பாரு சுகா, பையனை நல்லா பார்த்துக்கோ, சின்ன வயசுலேருந்து அடி வாங்கினவன் ஒல்லியாக ஆகிட்டான், சரியா? ஓகே அத்தை, நான் பார்த்துக்கிறேன். என்னத்தை பார்த்துக்க போகிறானு, செத்தான்டா சேகர் செத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே போகிறான். இந்த மாதிரி போகுது. அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த ஐ பிரிண்ட்டு லைக் ஐ பாஸ்வேர்டு கூட எப்படியாச்சும் வாங்கிடலாம், இந்த மாதிரி பண்ணிடலாம். பட் ஆனால் வேர்ட் பாஸ்வேர்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அவனால் கண்டே பிடிக்க முடியல. நிறைய விஷயத்த ஆக்ட் பண்ணி ட்ரை பண்ணி எதுவும் பண்ணுறான். அதெல்லாம் பண்ணவே முடியல. அவன் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறான். நைட்டு ஒரு தடவை லைக் 2 நாளாக இது மாதிரி கஷ்டப்படுத்து வந்து ஒரு நாள் வந்து நைட்டு வந்து பார்க்குறான் தாயாங்க. டேய் சரியாகவே தூங்காமல் இருக்கியாடா, இன்னும் 2 நாள் கல்யாணம்னு சொல்லி இது 2ஆவது நாள், நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம், இப்படி மூச்சுனுக்கா? அது இல்லை தாயாங், எனக்கு இது ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் ஐ பாஸ்வேர்டு எடுத்துட்டேன், ஃபிங்கர் பாஸ்வேர்டும் எடுத்துட்டேன், இப்போ எனக்கு இந்த வேர்டு பாஸ்வேர்டு தான் என்னால் கண்டே பிடிக்க முடியல. இரு நான் பார்க்குறேன் அப்படின்னா, உனக்கு இங்கேருந்து புரிய போகுது, நான் என்னாலே புரியல. அட இரு பார்க்குறேன். டோன்ட் ஜட்ஜ் பை இட்ஸ் கவர், ஓகேவா? இது எல்லா புக்லேயும் இருக்குது, ஓகே? எப்பா நீ இந்த மாதிரி டைலாக் சொல்லாமல் பாரு. இது பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஈஸியாக புரியுது. லைக் இது வேறு மொழியில் இல்லை, ஒரே மொழி தான். தலைக்கீழே வச்சும் பார்க்குறான். இங்கே இதுவும் லிங்க் ஆகுதே. இந்த சீனை நான் படத்தில் பார்த்துருக்கேனே சுகா. என்னது படத்துலையா? ஆமாம், தலைக்கீழே வச்சா அப்படியே ஒரு டேய் இது ஆப்போசிட் லாங்குவேஜ்டா, இங்கிலீஷ் தான். கண்ணாடி எடுத்துருவாங்க. கண்ணாடியா? இந்தா. ஐயோ போட்டிருக்க தான் கண்ணாடி இல்லை, மிரர் எடுத்துருவா. லைக் அந்த கண்ணாடிமா மிரர், அது எடுத்துருவா. ஓகே இந்தா. இங்கே இப்போ இது கண்ணாடி பிடிச்சிக்கோ, இப்படி வச்சுக்கோ, ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறப்ப. இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஈஸியாக கண்டுபிடிச்சி தந்துட்டான். அவனுக்கு சுகாவுக்கு செம ஷாக்கு. டேய் எப்பட்றா, இதுதான் படத்தையை பார்த்தோம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லு. நல்லா இல்லை பிரியா தெரியுமா, ஓரா பேசினுக்கு. அதை ஃபஸ்ட்டு நான் இது கண்டுபிடிச்சேன். அதுக்கு போகணும் போலீஸ் ஸ்டேஷன். இரு நீ என்னை அசிங்கப்படுறது கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் தயவு செஞ்சு நாளைக்கு கல்யாணம்டா, மறந்துடாத. நாளைக்கு நைட்டு தான் கல்யாணம், வேறு காலையிலையும் ஈவினிங்கும் இல்லை. கவலைப்படாத, நான் வந்துடுறேன். டே 2 நாளாக தூங்கடா. பர்ச்சேஸ் தான் நடந்துச்சு தானே, நான் நீ தானே பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்ட. அதுதான் உண்மைதான். பட்டுக்கிட்டலாம் சொல்லியிருக்காது. எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் இன்னும் தனியாக விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சுகா போய் ஸ்டேஷன்லாம் போயிட்டு அந்த பாஸ்வேர்டெலாம் எடுத்துகிட்டு அந்த பென்ட்ரைவோட டீட்டெயிலாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ப்ரூஃபோடு எல்லாமே பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி பண்ணிவிட்டு பெரிய லைக் ஒரு என்ன சொல்ல கோர்ட்லாம் இருக்கணும்ல, அந்த இடத்துலலாம் இது சப்மிட் பண்ணிடுறான். இந்த கேஸ் நடக்க இன்னும் நாளைக்கே நடக்க போகுது. அதனால் அந்த சுகாவுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஒரு வேளை லேட்டாக இருந்தால் இந்த மேரேஜ் மிஸ் ஆகிட போகுது, அவன் வேறு கற்றுவானே, அவனுக்கு அந்த இது. இங்கே வந்து ஒரு கரெக்டாக 5 o'clock தான் வரான். லைக் மார்னிங் 5 o'clock தான் வரான். நைட்டு கிளம்புனவன் 5 o'clock தான் வரான். அவ்வளோ வேலை இருந்துச்சு இந்த கேஸ்னால். இங்கே தாயாங் வந்து சோஃபாவில் உட்காரி தூங்கின்னு இருக்கான். 5 o'clock வரான். ஐயோ என்ன சோஃபாவில் உட்காரின்னு இருக்கான் இவன். தாயாங் இன்னும் ஏந்துக்க மாட்டேங்கிறான். சரி தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் பெட்டில் விடுறான். பெட்ஷீட்லாம் போட்டுட்டு போகிறான். அப்போ போகும்போது கரெக்டாக அவனோட கை பிடிறான் அவன் தாயாங்க. எங்கே போகிற, டைம் என்னது 5 மணி ஆச்சு, இதான் வர நேரமா? நைட்டு போனவன் தானே நீ? நான் எத்தனை கால் பண்ணேன், அட்டன் பண்ணியா? அது இல்லை தாயாங், அது வந்து பேசாத. பர்ச்சேஸ் வேலை இன்னும் முடியலன்னு சொல்ல வந்தேன், அதுவும் நீ கவனிக்கல. பர்ச்சேஸ் வேலை முடியலையா? ஏன்? உனக்கு ரிங் எடுத்தோமா, எனக்கு நான் ரிங் எடுத்துக்கிட்டேன்.
உனக்கு ரிங்கு உன்னோட சைஸ் கூட எனக்கு தெரியாது. நீ நீ வந்து என்னோடய ரிங்கு பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்ட. நான் உன் ரிங்கை செலக்ட் பண்ணி எடுக்கலையே அப்படின்னு சொன்னோடனே சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் அவன் கை பிடிச்சனா ரொம்ப ஃபீவரிஷாக இருக்குது. ஏன்னா நைட்டெலாம் மூச்சு நிற்பான்ல, அந்த 5 மணி வரைக்கும் மூச்சு இருந்திருக்கான். அதனால் அவனுக்கு ஃபீவரிஷாக இருக்குது. ஸோ சுகா சொல்கிறான், உனக்கு ஃபீவரிஷாக இருக்குடா, அதுக்கு என்ன, போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் வா. இங்கே பாரு, கல்யாணம்லாம் அவ்வளோ முக்கியமான வேலைலாம் இல்லை, எவனும் வரப்போகுது இல்லை, நம்ம 2 பேரும் தான் நடக்க போகுது, அவ்வளோதான். அதனால் இவ்வளோலாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். இங்கே பாரு, நாளைக்கு கூட வச்சுக்கலாம். சுகா ப்ளீஸ் தள்ளி போடாத. இங்கே பாரு, நான் ஒன்றும் உங்ககிட்டேருந்து தள்ளி போக மாட்டேன், புரியுதா சுகா? அது வந்து இப்போ சொல்கிறது கேளு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இன்றைக்கி எனக்கு கோர்ட் வேலை இருக்குது. கோர்ட்டில் ஏன் சப்மிட் பண்ணியிருக்கேன், அது கரெக்டாக நடக்கணும். அவ்வளோதான். எங்கள் அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறதோட உனக்கு வேறு எதுவுமே சந்தோஷம் கிடைக்காதுல்ல? எதுவுமே கிடைக்காது. அப்போ நான் அவரோட இன்னும் கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் தானா, நிறைய இல்லையா? ஆமாம். அட்டா படுப்பாவி போடா என்ன, உடனே பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பிடுறான். ஹலோ சார் என்ன சார்? நான் திரும்பவே மாட்டேன். சரி வா பர்ச்சேஸ் போகலாம். நான் வர மாட்டேன், நீயே போய் வாங்கிக்க போ. உனக்கு பிடிச்ச ரிங் நீ தானே வாங்கணும். இப்போ வந்து சொல்லு அட அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போகிறான். அந்த பக்கம் டர்ன் பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த பக்கம் திரும்பிட்டான். என்னடா இவன் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் திரும்புகிறான், அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் திரும்புகிறான், இவனைய அப்படின்னு சொல்லி அப்படியே ஷோல்டரை பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டர்ன் பண்ணி வச்சிடறான். அவன் மேலே உட்காரிறான். என்ன சுகா பண்ணுறன்னா நீ தான் சார் என்ன பண்ணுறீங்க? என்ன ஐஸ் என்ன விளாட்றியா? கண்ணு மூட்டு இருக்க. இது அந்த ரெமோவில் வருமே, அந்த மொட்டை பாஸ் வந்து கண்ணு மூடுவான் ஒரே இடத்துல, அந்த மாதிரி நீ பண்ணுற வேலை. கண்ணா பூச்சி விளையாடி எனக்கு சுகா பின்ன என்னடா? போடா நீ இன்னும் பழைய வழி இல்லை. என்னை எவ்வளோ டேக் கேர் பண்ணி தெரியுமா, எவ்வளோ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் தெரியுமா? ஐயோ மேரேஜுக்கு முன்னாடியே இப்படி இருக்க, மேரேஜுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்க புரியும்? அப்படிங்களா சார்? சரி உனக்கு என்ன, என் கூடயே தானே இருக்கணும், நான் போலீஸ் தானே, உன்னை ஜெயிலில் போட்டுடுறேன். என்னை எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எனக்கு கொஞ்சிக்கோ. அடா பாவி, கட்டிக்க போகிறேன் புருஷனை போய் இப்படி சொல்கிறீ நீ? அதுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லை. எதுக்கு வெக்க போடணும்? சரி கேரிங் அந்த பீவகம் பார்க்கன்னு சொல்கிறிய? ஐயா என்ன அது இப்படிலாம் பேசினுக்க நீ? ஐயோ தங்க குட்டி, செல்ல குட்டி, பாப்பா இங்கே பாரு அசிங்கமாக பேசினுக்காது. ஃபஸ்ட்டு என்னை சமாதானம் என்ன இது லிப் கிஸ்ஸு? இதெல்லாம் ஒரு கிஸ்ஸான்னு கேட்குறேன். அது வேறு இந்த மாதிரி வேணும். எனக்கு காலேஜில் கொடுத்தல அந்த மாதிரி வேணும். அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் வேணும். என்னது? நான் போலீஸ் ஏதோ பல்ல கடிச்சிட்டு வந்துட்டு பண்ணியிருந்தா எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது. என்னது? எனக்கு அந்த மாதிரி பிடிக்காதுன்னு சொன்னேன். அப்போ சாருக்கு எந்த மாதிரி தான் பிடிக்கும்? என்ன நான் ரொமான்டிக்கான காயனி? ஐயா பல்ல கடிச்சிட்டு வர பண்ணுன்ற அப்படி நான் ரொமான்டிக் காயினி புரிஞ்சிச்சு. நவுறு ஐயா என்ன அப்படின்னு வச்சுக்கிட்டியா? இரா வரேன் அப்படின்னு சொல்லி அவன் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே அப்படியே 2 பேரும் நெக்டாக இருக்காங்க. தூக்கி போட்டுறான். என்ன பண்ணுறா? எனக்கு தான் என்ன மாதிரி லைக் என்ன மாதிரி ஸ்டைலில் பிடிக்கும்னு கேட்டல, இந்த ஸ்டைலில் தான் பிடிக்கும். நான் பல்ல கழிச்சிட்டு ஏன் பண்ண தெரியுமா? ஷர்ட்லெஸ்ஸாக இல்லாமல் அப்படி பண்ணுறோமே தான் எனக்கு பிடிக்கலாம், வேறு எதுவும் இல்லை. அடா பாவி, அப்போ அதுக்கு நீ இப்படியா?
இப்படி தான் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். அப்படியே அப்படியே கழுத்து வைக்கும் போது கழுத்துலேருந்து ஸ்டக் பண்ணுறான் அங்கிங்கன்னு. நெஞ்சு அப்படியே செஸ்ட்டு அப்படியே ஸ்டொமக்குன்னு அப்படியே வரான். அப்போ கீழே பார்க்குறான். தயாங்கு அந்த ப்ரெஷர்லேயே சொல்கிறான், இங்கே பார் ஷுவா, இப்போ அவனுக்கு ஒர்க் இருக்குன்றா, இப்போ நைட்டு வேறு தூங்கல, செம்ம டயர்டாக இருக்கேன், இப்போ அது எப்படி போக முடியும் இரு அப்படின்னு சொல்லி இன்சர்ட் பண்ணிடுறான். உனக்கு வலிக்குது வலிக்குது ஃபஸ்ட் டைமு அதான். சுகா என்ன சொல்கிற, டே வலிக்குதுடா, இரு 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 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளில எடுத்து உள்ளே போடுறான். அந்த இன்செர்ட் வெளிலேருந்து எடுக்கிறான், உள்ளே இன்செர்ட் பண்ணுறான், வெளில எடுக்கிறான், உள்ளே பண்ணுறான். அந்த வலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அதுக்கப்புறம் வந்து தாயங்கிட்ட கேட்குறான், லாஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிட்டுக்கு அப்புறம் வலிக்குதா இப்போ? இல்லை வலிக்கல. இப்போ வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணுறான். அப்போ வலிக்குதான்னு கேட்குறான், வலிக்குதுன்றான். அதுக்கப்புறம் இன்ச் பை இன்ச்சாக லைக் ஸ்லோவாக இன்னும் ரொம்ப அளவுக்கு ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கிட்டே வரான் அப் அண்ட் டவுன்னு. அது வந்து அப்போ ஸ்லோவாக பண்ணிருக்கும் போது வலி தெரியல. அவன் தயாங்க சொல்கிறான், நீ ஃபாஸ்ட்டாக பண்ணு, நீ வலிக்குண்டா, ஃபாஸ்ட்டாக பண்ணு அப்படின்றான். ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். வழியில் அவன் பில்லவை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். அதெல்லாம் சுகர் பார்த்துன்னு தான் இருக்கான். இருந்தாலும் சொல்கிறான், ஏய் வலிக்க போல், வேணாம், இல்லை பரவாயில்ல பண்ணு, சரி ஓகே இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். வலிக்குதுன்னு லாஸ்ட்டாக தான் கத்துறான். ரொம்ப வலிக்குதா? இல்லை இல்லை அவ்வளோ வலிக்கல, நிறுத்த, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அவசரத்தில் லைக் டைம் பார்க்குறான். டைம் ஆகிடுச்சு, 7 மணி ஆகிடுச்சின்னு டைம் பார்க்குறான். அவன் ஃபாஸ்ட்டாக எடுத்துறான், இன்செர்ட்லேருந்து வெளில எடுத்துறான். நான் ஃபாஸ்ட்டாக பண்ணான்ல, அந்த வழியில் அப்படி எடுத்தோன்னே வலிக்குச்சுக்கா, வலிக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப லைக் அந்த இடத்துலேயே ரொம்ப நெளிறான். அப்படியே அவன் வழியில் அப்படியே திரும்பி நாட்டான் இருக்கான். அப்படியே லெஃப்ட்டு ரைட்டுன்னு அந்த இடத்துல பிடிச்சிட்டேன். சுகா பார்த்தோம், ஐயோ சாப்பிட்றா டைம் ஆகிடுச்சா, அதனால் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டேன். இது சாப்பிட்றா ரொம்ப வலிக்குதானே, வலிக்குதாவா, உயிர் போதுரா, இரு வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் அவனை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு மசாஜ்லாம் பண்ணி விட்றான். அப்போவே 8 மணி ஆயிடுச்சு. சுகா 8 மணி ஆயிடுச்சா, பரவாயில்ல, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி காலெல்லாம் அமுக்கி விட்டு மசாஜ்லாம் பண்ணி விட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு அப்படியே கீழே கொண்டு போய் காஃபிலாம் கொடுக்குறான். இந்தா காஃபி குடி, இவ்வளோ டேக்கார் எடுத்துக்கிறேன், ஆனால் ஜெயிலில் விட்டுறேன், அதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொன்னான், அதுக்குன்னு இப்படியா? சரி, வலி குறைஞ்சிச்சுல, அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி மேரேஜ் நடக்குமோ நடக்காதா, அது இன்றைக்கி கோர்ட்டுக்கு போனால் தான் தெரியும். சரி ஓகே, நல்லபடியாக நடக்கட்டும், ஆல் த பெஸ்ட். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போய் ஆகணும். இப்படி ஈவினிங் ஆகுது, டைம்லாம் பாஸ் ஆகுது. கோர்ட்டில் நல்ல குட் நியூஸாக தான் நடக்குது. அவனுக்கு தூக்குதண்டனைலாம் கொடுத்துட்றாங்க. சுகாக்கும் ஹாப்பியாகுது, அவனோட ரிவெஞ்செலாம் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவன் தூக்கு தண்டனை கொடுக்க முன்னாடி அவனை பார்க்குறான். லைக் தயங்கோட அப்பாவை பார்த்து பேசுகிறான். என்ன சார், இத்தனை வருஷமாக இந்த கோர்ட்டில் இதுக்கு முன்னாடி சொன்னது 16 இயர்ஸு, ஆனால் டக்குன்னு 25 இயர்ஸ் எப்படி கரெக்டாக சொன்னான்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, உங்கள் ஒய்ஃப் தான். எனக்கு அவங்ககிட்டேருந்து டப்புன்னு அப்படியே சொல்லிட்டாங்க. நான் தாயாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கணும், அவன் சொல்லியிருந்தான் இந்த மாதிரி செருப்பை கட்டி அடிக்கணும்னு. அவன் சான்ஸை மிஸ் பண்ணிடுறான். ஆனால் நான் மிஸ் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா அடித்ததுக்கும் சரி எங்கள் அப்பா கொன்னதுக்கும், எங்கள் அம்மா கொன்னதுக்கும், நெக்ஸ்ட்டு என்னோட தாயாங்க அடித்ததுக்கும், நெக்ஸ்ட்டு எங்கள் அத்தையை கொடுமை பண்ணதுக்கும், இந்த 4ம் சேர்த்து வச்சு நான் 4 தடவை அடிக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? டேய் சுகா, அந்த கையை மட்டும் வச்சா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறான், ஸ்லாப் கொடுத்துட்றான். டேய் சுகா,
வேணாண்டா உன் அப்பா நான் தான் கொன்னவன், அதுக்கு தான் கொடுத்துட்டேனே ரிவெஞ்சு, அப்பாவுக்கு ஒரு அடி அம்மா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பலான்னு வரான், கீழே வீண்டான். என்னடா இந்த ஒரு அடிக்கு கீழே வந்துட்டு இன்னும் 2 பாக்கி இருக்கே, தாயாங்கும் எங்கள் அத்தைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் திருப்பியும் ஏந்து தப்புன்னு அடிக்கிறான். லைக் ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே பிடிச்சி இழுத்து அடிக்கிறான். திருப்பியும் ஃபுல் டவுனு அப்படியே மயக்க போட்டு விழுற அளவுக்கு. ஐயய்ய இதுக்கு லாஸ்ட் ஒரு அடி இருக்கே, இல்லை நம்ம இருக்கே, இதில் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடி திருப்பி விடுறான். அப்படின்னா மயக்கமே ஆகிட்டான். இந்த 4 அடிக்கே மயக்க போட்டு சார் வின்டர் சூப்பர். இன்னைக்கு உன் பையனுக்கு கல்யாணம், ஹாப்பி டெட் லைஃபு. அவங்ககிட்ட நீ என்ன சொல்லிடுறேன்னா ஹாப்பி மேரிட் லைஃப். அது நீ ஹெவன்ட்டு சரி ஹெல்த்தை போய் கொடு, அங்கேருந்து பிளெஸ்ஸிங் கொடுத்துரு, சரியா? பாய், ஹாப்பி டெட் லைஃப். நான் எப்படி கூப்பிட்றதுன்னு தான் தெரியல, பொறுக்கி மாமான்னு கூப்பிட்டுட்டா எப்படின்னு தெரியல. சரி விடு, நீ வேறு செத்துட்ட. சரி மைக்கை போட்டு வின்னுட்டேன், இன்னொன்று எதுவும் சொல்ல முடியாது, நான் கிளம்புறேன் பாசே அப்படின்னு சொல்லி சுகா அங்கேருந்து கிளம்பிடுறான். தாயாங்க வந்து அங்கே படுத்து தூங்கினுக்கான், ரெஸ்ட் எடுத்துன்னுக்கான் டிவி போட்டுக்கிட்டு. அவன் அப்படியே சோஃபாலே லேட் ஆகிட்டான். வரும்போதே வந்து அவன் ட்ரெஸ்ஸு மாற்றி தான் வந்திருப்பான். யூனிஃபார்மோடு போனவன் வேறு ட்ரெஸ்ஸோடு வந்துட்டான். ஏன்னா வந்து சுகா தாயாங்க வெளில கூட்டிகிட்டு போய் அது நீங்கள் வாங்கணும்னு சொல்லி அதனால் அங்கேருந்தே வந்து மாற்றிருப்பான். தாயாங்க ஹெல்ப்பை ட்ரை பண்ணுறான், பட் ஆனால் அவன் நல்லா தூங்கினுக்கான். அவனுக்கு எழுப்பத்துக்கும் மனசு இல்லை, எழுப்புனாலும் அவன் ஏந்துக்கவும் மாட்டிக்கிறான்னு சொல்லி சரி அப்படியே விட்டுடுறான். ஒரு 8 மணிக்கு மேலே தான் ஏந்துக்கிறான். ஈவினிங் ஒரு 4 o'clock வந்திருப்பான், 8 மணிக்கு தான் வந்திருப்பான். சரி 8 மணிக்கு தான் ஏந்திருப்பான். அவன் ஏந்து பார்த்தா அங்கே வந்து டின்னர்லாம் ரெடியாக இருக்கும். சுகா சமைச்சு வச்சுருப்பான். இதுக்கு முன்னாடிலாம் தாயாங் தான், இப்போ சுகா செஞ்சுருக்கான். காஃபி கூட டேபிளில் தான் இருக்குது சூடாக. சுகா அங்கே வந்து பிளேட்ஸ்லாம் எடுத்து வச்சுன்னுக்கான். அதெல்லாம் தாயாங் எழுந்தது பார்த்துருப்பான். தாயாங் என்னடா நல்லா தூக்கமாண்ணா? 4 o'clock தூங்குவேன், மணி 8 ஆயிடுச்சு, 4 hours தூங்கியிருக்கா? இது 4 hours தூங்கிட்டேனா? ஏன் இவ்வளோ நேரமாக தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏந்து லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏந்து போகிற டைமில் அப்படி ஏந்து போய் காலை வைக்கிறான். அதுக்குள்ளே ஸ்லிப்பாக போயிடுறான். இவன் வந்து சுகா அங்கேருந்து ஓடி வந்து லைக் லிஃப்ட் பண்ணிடுறான். பார்த்து ஏண்டா எதுக்கு இவ்வளோ அவசரம்? இல்லை சுகா, அது வந்து ஏந்து போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரதுக்காக தான். சரிவா, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி வச்சுட்டு சோஃபாவில் உட்கார வச்சு காஃபிலாம் கொடுத்துட்றான். அவன் காஃபி குடிச்சிட்டே கேட்குறான், இன்றைக்கி கோர்ட்டில் என்ன நடந்தது? தூக்கு தானே கன்ஃபார்ம். ஹாப்பியாக இருக்கியா? செம்ம ஹாப்பியாக இருக்கான். உன் சார்பாக நான் ஒரு அடி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அடியா? புரியல. 4 ஸ்லாப் கொடுத்துருக்கேன். 4 ஸ்லாப்பா? ஆமாம், அவன் தூக்கு தண்டனை போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்லாப் கொடுத்தேன். எதுக்குன்னா எங்கள் அப்பா கொன்னது, எங்கள் அம்மா கொன்னது, நெக்ஸ்ட்டு ஒன்று நல்லா டார்ச்சர் பண்ணி அடித்தான்ல அதுக்கு, நெக்ஸ்ட்டு என் அத்தை, அதான் அவங்க அம்மா, அவங்களையும் லைக் இந்த மாதிரி பயமுத்தினால இந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த டார்ச்சரில் அது. இதுக்காக 4 ஸ்லாப் கொடுத்தான். அந்த 4வது ஸ்லாப்பை மயக்கமே போட்டான். 3வது ஸ்லாப்பில் ஆல்மோஸ்ட் மயக்கத்தில் இருந்தான். 2 ஸ்லாப்பில் தான் கீழே விழுந்தான். அவ்வளோ பெரிய ஸ்லாப் கொடுத்தியா? ஆமாம், ஏன்டா என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, 4 ஸ்லாப் நானும் கொடுத்துருப்பேன். எதுக்கு அந்த 4 ஸ்லாப்பு? சுகாவை கஷ்டப்படுத்தினது அதில் 2 ஸ்லாப்பு, என்ன கஷ்டப்படுத்தினது 2 ஸ்லாப்பு. கவலைப்படாத, பாடி வந்து தூக்கிலாம் போட்டுற மாட்டாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்காகவே என் சைன் கேட்பாங்க. அப்போ உன்னை கூட்டி போகிறேன். அப்போ 4 சாத்து அவன் அந்த வலியில் துடிக்கணும். எனக்கு அதுதான் ஆசை, வலியில் துடிச்சு சாகணும்னு ஆசைப்பட்டேன். சரி விடு, அதான் செத்துட்டானே, போட்டான். அடா பாவி,
அப்பாவை இப்படி சொல்கிறிய, அவன் அப்பா மடி இறந்துட்டான். அதுவும் கரெக்ட் தான், விடு. சரி, உனக்கு ரிங்கு வாங்கணும். வா போகலாம். மேரேஜு 12 மணிக்கு போகலாம். 12 மணிக்கா? பீச்சில் நடக்கும். 12 மணிக்கா? கரெக்டாக பீச்சுக்கா? அங்கே அலை வந்து சாடிக்குமே. உனக்கு பீச் பிடிக்காதானே? அது எவனுக்கு பிடிக்காமல் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன? ஆனால் இங்கே பாரு, ஆனால் உன்னெல்லாம் சொல்லியிருக்காத, வா அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு போய் ரிங்கெலாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்து கரெக்டாக 12 o'clock போய் ஷார்ப்பாக அங்கே போய் நிற்கிறாங்க. சுகா, இங்கே என்ன இருக்க போகுது? இங்கே லைட்னிங் கூட இல்லை, லைட்னு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வந்து குடிச்சிட்டு வந்திருக்கே, ரொம்ப இருட்டாக இருக்குது. இரு 11:59 ஆகுது, இன்னும் 1 நிமிஷம் இருக்குது அப்படின்றான். கரெக்டாக 11:59 ஆகுது. சரி, 12 o'clock ஆகுது. அங்கேருந்து தூரத்துலேருந்து லைட்டு தூரத்துலேருந்து மீன்ஸ் ஒரு 20 ஸ்டெப்ஸ் தூரத்துலேருந்து அப்படியே லைட்டு அப்படியே அவங்க நேராக வந்துகிட்டே வருது. மேலே ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வெடிக்குது. அதுக்கு தாயாக்கெலாம் செம்ம ஷாக்கு. டேய் சுகா, இது நம்மளுக்காகவே தான், நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி மேலே பார்த்துக்கிட்டே பார்க்கலாம். அங்கே பார்த்தோன்னா ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வந்து லைக் ஒரு ஃப்ளவர் பொக்கே எடுத்துகிட்டு வந்து அவங்க நீட்டுறான். கீழே தயாங் அப்படின்னு சொல்லி கீழே பார்க்குறான். பார்த்தா பொக்கையோட நீல் டவுன் பண்ணி ரிங்கு காமிக்கிறான். will you marry me? இங்கிலீஷ்லாம் தெரியாதா? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? டே பண்ணிப்பனே அப்படின்னு சொல்லி கை நீட்டுறான். அவன் கூட ரிங் போடுற டைமில் கரெக்டாக வந்து அங்கே தாயங்கூட அம்மா வராங்க. அம்மா, என்ன ஓடி வர? ஃபஸ்ட்டு ரிங்கு போட்டுட்டு வா. சுகா கை நீட்டுறான். அப்படின்னு சொல்லி ஏந்து கை நீத்துறான். அவனும் அதே மாதிரி நீல் டவுன் பண்ணி அவனுக்கு பண்ணுறான். ஹே தாயாங், will you marry me? என்ன சேமா? இங்கிலீஷ்லாம் தெரியாதா? எனக்கு கல்யாணம் பண்ணிப்பே மாட்டியா? ஃபஸ்ட்டு பதில் ஆன்சர் கொடுத்துடணும், அதுக்கு முன்னாடி தான் எல்லாமே கொடுக்கணும். சரி ஷார் ஃபார் ஷா அப்படின்னு சொல்லி கை நீட்டி அவனுக்கு கொடுக்குறான். இப்படியே அவங்க ரிங்கை 2 பேரும் மாற்றிக்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க 3 பேரும் சேர்ந்து, 2 பேரும் சேர்ந்து அப்படியே கிஸ் ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு 3 பேரும் குரூப் ஃபோட்டோ அப்படின்னு எடுக்கிறாங்க. அவங்க 3 லைக் தயாவுக்கு ஒரு சின்ன ஒரு சேட்னஸ் இருக்குது. அதெல்லாம் சுகர் நோட்டீஸ் பண்ணுறான். ஏன் சேடாக இருக்கா? இல்லை, ஜிம்மன் இருந்தால் எனக்கு பிடிக்கும். இங்கே ஜிம்மன் வயல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அவ்வளோதானா? இரு அப்படின்னு சொல்லி கண்ணு மூடி கண்ணை திறக்க சொல்கிறான். எதுக்கு? கண்ணு மூடி கண்ணை தர. இரு, நான் 5 seconds கவுண்ட் பண்ணுறேன், அப்போ கண்ணை தரேன். சரி, 1 2 3 4 5 கண்ணை தரேன் அப்படின்னு சொல்லி கண்ணை திறக்கிறான். அங்கே ஜிமினன் வாயை அப்படியே நிற்கிறாங்க. ஜிமன் வயல், நாங்கள் தான்டா, வேறு யார்? ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான், இப்படிக்கா? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஜிமன் அப்படின்னு சொல்லி தாயாங்க ஜிமனையும் வாயெல்லாம் ஹக் பண்ணுறாங்க. ஏன்டா, ஏன் முதலே வரல? நான் ரிங்கு மாற்ற டைமில் கரெக்டாக வரவே இல்லைடா, அப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், அதான். வயல் என்ன சொல்கிறா? இந்த டைமில் எங்கே டிராஃபிக் வரப்போகுது? ராடி வரும்ல. ஓகே. எங்கே அவன் அப்பன்? இங்கே நிற்கல, இங்கே போயிட்டான், அவன் செத்துட்டான். என்னது? ஆமாம் ஜிமின். உனக்கு விஷயமே தெரியாதுல்ல, இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் நடந்ததோ லைக் அவன் இங்கே போலீஸ் பிடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த வரைக்கும் எல்லாமே சொல்கிறான். வயலுக்கு ஜிம்னுக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறது தாயாங்க,
இவ்வளோ நடந்திருக்கு. டேய், நானே வீட்டிலேருந்து இப்போ தாண்டா வெளியே வரேன். ஓ, அப்படியா? அப்போ இவ்வளோ நாளும் இங்கே தங்கியிருந்தா? இங்கே சுகாவோட வீட்டை தான். சூப்பர் சூப்பர். சரிடா, வா குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக தாயாங் கீழே, தாயாங் மேலே, ஜிமின் சைடு, வயல் சைடு, வயல் கீழே அப்படின்னு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்காங்க. சுகா அவங்க அம்மாவும் முறைச்சி பார்த்துருக்காங்க. என்ன இது, அவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா இப்படி தாண்டா நடக்கும். அப்படியா? சூப்பர். டே தாயாங்கா, இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா? இரு. ஜிமின், நீயும் வா சுகா. எதுக்கு? வந்து நில்லுங்க, பாய்ஸுன்னு தனியாக எடுக்கலாம். சரி. ஒரு கை 2 கையிலையும் வந்து ஜிமின் பிடிக்கிறான், இன்னொன்று கை வந்து சுகா பிடிக்கிறான். இது என் ஹஸ்பண்ட் கை, இது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்மைல் பண்ணி அப்படியே அழகாக சிரிக்கிறான். இப்படியே போகுது. அவங்க ஜிமின், வயல் அண்ட் அவங்க அம்மா 3 பேரும் வந்து சுகா வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லி வந்திருக்காங்க. நைட்டெலாம் நிறைய ஒரு பார்ட்டிலாம் நடக்குது. அவங்க அம்மாவும் ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின், தாயாங், வயல் 3 பேரும் அங்கே போய் டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க ஜாலியாக. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஜாலியாக இருக்குது, எங்கள் அப்பா செத்துட்டாரு அப்படின்னு அடைக்கு தடிச்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தாயாங்கோட அம்மாவும் சுகாவும் பார்த்துன்னு தான் இருக்காங்க. இந்த சிரிப்பை பார்த்து நான் எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? எப்போலேருந்து இந்த சிரிப்பு பார்க்கலத்த? அவன் 11லேருந்தேடா. அவன் 11லேயே ரொம்ப மாறிட்டான். ஆமாம், பின்ன அவன் ப்ரொஃபஸர் இப்படி நடந்துட்டான், எப்படி மாறாமல் இருப்பான்? என்னது? ஒன்றும் இல்லை அத்தை. அத்தை, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு கவலை இல்லையே? அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆள் கல்யாணம் பண்ணது அப்போ தான் கவலை பண்ணணும், இப்போ கவலைப்படக்கூடாது. அத்தை, நீங்கள் எவனாச்சும் பிடிப்பீங்களா? என்னது? இல்லை, கேட்டேன். செகண்ட் மேரேஜ் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களான்னு? இல்லை, இதுக்கு மேலே சிங்கிள் லைஃப்லேயே வாழ்ந்துக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணி விட்டாங்க. இது பாதி வாழ்க்கை, தனியாக வாழலான்னுக்கேன். சூப்பர் அத்தை, இதுதான் விமன். சரி, என்ன பிளானில் இருக்க நெக்ஸ்ட்டு? வேறு என்னது, உங்கள் பையனை மாற்ற முடிச்சிட வேண்டியது தான். அந்த மூடில் வேறு இருக்கியா நீ? அவன் பார்த்தா அவன் நல்லா கூத்தடிச்சுன்னுக்கான். 2:30 மணி வரைக்கும் ஜாலியாக இருப்பான் போலையே. அதெல்லாம் விட மாட்டேன். இப்போ என்ன டைமு? 2 o'clock ஆகிடுச்சு. 1/2 hour எப்படி முடிகிறேன் பாருங்க இதை. தான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்க போகலாமா? நீ போ சுகா, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். தாயாங், வா. அதெல்லாம் முடியாது, வா. சரி இரு. அம்மா, ஜிமின், வயல், நீங்கள் போங்க, தூங்க போங்க, டைம் வர ஆயிடுச்சு. டேய், என்னடா நீயா சொல்கிற? என்ன பண்ணுறது, சுகா கூப்பிட்றான். புருஷன் பேச்சை இது பண்ணக்கூடாதுல்ல, அதான் மறுக்கக்கூடாதுல்ல, அதான். சரி நீ நடத்து அப்படின்னு சொல்லி ஜிமின், வயல் அவங்க அம்மா ஒரு ரூமில் போய் தூங்க போயிருக்காங்க. ஜிமின், வயல் வந்து வேறு ரூமு, அவங்க அம்மா வேறு ரூமில் தங்கியிருக்காங்க. இங்கே 2 பேரும் லைக் சுகாவும் தாயாங்கோ தனி ரூமில் போய் தங்கினுக்காங்க, ஸ்டே பண்ணுறாங்க. அந்த இடத்துல நைட்டெல்லாம் அப்படி நடக்குது. ஒரு 6 மணி வரைக்கும் 6 மணியில் தான் தூங்குறாங்களே. ஓகேடா, நம்ம இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுதான் எண்டு. ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட்டு FF ஸ்டோரியில் நம்ம கேட்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஏன்னா சவுண்டு வந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு கேட்குறீங்கன்னு தெரியுது. ஐம் ஸோ ரியலி சாரிடா. அண்ட் என் குரல் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாரி. அண்ட் அந்த வீமென் குக், அந்த யுங்கி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கவே. அப்படின்னா லைக் அந்த கான்செப்டே பிடிக்கலன்னா நான் எப்படியாச்சும் மாற்ற ட்ரை பண்ணுறேன்டா, சரிங்களா? ஓகே, பாய்டா.